7 நாள் 7 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சீரீஸில் இன்றைக்கி டே 4 பருப்பு தோசை செய்யலாமா? இது செய்ய 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் பச்சரிசி, 1/4 கப் தோரம்பருப்பு, 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வெந்தயம். நல்லா கழுவி தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறின பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. 10 பீஸ் தேங்காய், 4 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சி மாவில் சேர்த்துருங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக பெருங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கினது சேர்த்து லைட்டாக கலர் மாறுற வரையும் வதக்கி மாவில் சேர்த்துருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. சூடான தோசைக்கல்ல மெல்லீஸாக தோசை ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்தால் நம்ம பருப்பு தோசை ரெடி. இது கூட வெல்லம் நெய் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கார சட்னி, பூண்டு மிளகாய் பொடி சாப்பிட்டா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.